சரி, நம்ம வந்து இப்போ ஒரு டூல் பாத் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ரஃபிங், அதாவது பழைய சர்ஃபேஸ் ரஃப் பாக்கெட்டிங் மாதிரி இல்லாமல் புது டூல் பாத்து தான். இப்போ இது எப்படி ஓடுது அப்படின்னா, இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு எப்பவுமே பாக்கெட்டிங் தெரியும். ஒரு பவுண்டரி பிடிக்கிறோன்னா அந்த பவுண்டரிக்காகவே ஓடும் ஃபுல்லாக இந்த மாதிரி. நமக்கு ஒருவேளை இந்த மாதிரி மெட்டீரியல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இருக்கிற மெட்டீரியலே வந்து வேற ஷேப்ல இருக்கு அப்படின்னா, அந்த ஷேப்புக்காக எப்படி எடுக்கிறது, அந்த மெட்டீரியல் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டைம் வேஸ்ட் ஆகுதுன்றனால நமக்கு இப்போ கட் பண்ணியே கொண்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ நம்ம இதை வரைவோம். ஸோ உங்களுக்கு எப்படி ப்ரொஃபைல் இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 1:1 நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அது வந்து எதுக்காக 1:1 ட்ரா பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக எங்கே தேவையோ அங்கே மட்டும் ஓடும். அதேமாதிரி ட்ரா பண்ணும்போது ப்ரிசைஸாக வரையாமல் ஒரு 1 or 2 mm ப்ளஸில் வரைஞ்சிக்கோங்க, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு. மாடல் வந்து ஒரு வேளை ரொம்ப க்ளோஸாக கால்குலேட் ஆச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டிக்காக கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சாலிட் எக்ஸ்ட்ரூஷன் போகிறேன். இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெவல் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு லெவலில் க்ரியேட் பண்ணி அதில் நான் ஒர்க் பண்ணுறதெல்லாம் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூஷன், இந்த செயின் எனக்கு ஓகே. ஸோ ரிவர்ஸ், இது வந்து 118 mm, 118.905. இல்லை உங்களுக்கு 200னா 200 என்ன லென்த் உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் மற்ற அதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ரா மெட்டீரியல். இதுலேயே வந்து இன்னும் க்ளோஸாக கூட நான் கட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் போயிட்டேன், இந்த இடத்த நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். நான் சாலிட் எக்ஸ்ட்ரூஷன் செயின் ஓகே, ஷேடு, கட் பாடி. ஸோ இந்த அளவுக்கு அப்படின்றது இப்படி நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரிஜினல் கவர்லாம் வேணும்னா அதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுதான் என்னோட ஸ்டாக் மாடல், கரெக்டுங்களா? இதுதான் என்னோட ஸ்டாக் மாடல். இந்த மாடலுக்காக தான் இது ஓடணும். இது ஃபர்ஸ்ட் ஓடி இருக்கிறது வந்து ஃபுல் ப்ரோக்ராமும் ஓடி இருக்கு, இது வேண்டாம். இப்போ இது பாருங்களேன், இது ஃபுல்லாக ஓடி இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு ஸ்டாக் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸ்டாக் மாடல், இதில் மாடல் வச்சுட்டு நம்ம வரைஞ்ச இந்த மாடல் இருக்கு இல்லையா, கஸ்டமர் கொடுத்த மாடல், அதை செலக்ட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணணும். ஓகே, இப்போ உங்களால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வரைய முடியல, ஏற்கனவே ஒரு மாடல் இருக்குன்னா ஃபைல் mergeன்னு கொடுத்து நீங்கள் எந்த மாடல் வச்சுருக்கீங்களோ அதை உள்ளே கொண்டு வரணும் நீங்கள். ஓகே கொடுத்து அப்புறம் இதை செப்பரேட் லெவல்லையோ அதை செப்பரேட் லெவல்லையோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இதை ஹைட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் டூல் பார்த்து போகிறேன், இதில் ஸ்டாக் போகிறேன், இதில் அதே நம்ம கொடுத்துட்டு எந்த ஆப்ரேஷனோ அந்த ஆப்ரேஷன் நான் கொடுக்குறேன் ஸ்டாக் மாடல். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ பாசஸ் தான் இருக்கும். உங்களுக்கு க்ளோஸ் பாசஸ்ன்றது வந்து உங்களுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பாசஸ் ஜென்ரேட் ஆகும். அதனால உங்களுக்கு இந்த இடம்லாம் உங்களுக்கு கட் டவுன் ஆயிரும். இது வந்து எங்கே மெட்டீரியல் இருக்கோ அங்கே மட்டும்தான் ஸ்கேன் பண்ணி ஓடும். அதனால உங்களுக்கு டைமிங் வந்து நல்லாவே சேவ் ஆகும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டாக் மாடலுக்காக இந்த ப்ரோக்ராம் ஓடி இருக்கு, ஃபுல் மெட்டீரியலுக்காக இந்த ப்ரோக்ராம் ஓடி இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த மாடலே வந்து வெளியே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைல் mergeன்னு கொடுத்து, நம்ம வந்து இப்போ ஒரு மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் ஃபைல்ஸ். இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு ஸ்டெப் ஃபைல் இருக்கு இல்லையா, அது டபுள் கிளிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வருது. இந்த மாதிரி வருதா? இப்போ நீங்கள் இதில் ஓகேன்னு கொடுத்துடணும், அவ்வளோதான். இது இங்கே வந்துடும். இது என்ன பண்ணணும், மூவ் டு ஆரிஜின் பண்ணக்கூடாது. உட்காந்து ஒரு ஒரு ரொட்டேஷனாக பண்ணி இந்த பார்ட் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை கொண்டு வரணும், அலைன் பண்ணணும். அலைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். நம்ம merge கொடுத்துட்டா சும்மா இப்படி வந்துருச்சுன்னா பார்ட் இங்கே இருக்குது, ஸ்டாக் இங்கே இருக்குது, தப்பாக தான் ஓடும். அப்போ அலைன்மெண்ட் வந்ததை ரீஅலைன்மெண்ட், ரொட்டேஷன், டைனமிக் அதை யூஸ் பண்ணி கரெக்டாக திருப்பி இங்கே போய் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மாடல் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஜாப்னா, ஏற்கனவே கேஸ் கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, இல்லை ஏதாவது ப்ரொஃபைல் கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, வைரிடியம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த எந்த இடத்துல மெட்டீரியல் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஓடும். ஸோ இதனால நம்ம நிறைய டைம் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா?
ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு செஷனில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.